ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் அலெக்ஸ் கார்லானோட டைரக்ஷனில் வந்த சிவில் வார். இது ஒரு அட்டகாசமான டிஸ்டோபியன் ஆக்ஷன் த்ரில்லர். அமெரிக்க பிரசிடண்ட்டை பிடிக்காத அமெரிக்க மக்கள் அவங்க நாட்டுக்குள்ளேயே போர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய உள்நாட்டு கலவரம் மாற ஆரம்பிக்குது. இந்த உள்நாட்டு கலவரத்தினால அமெரிக்க மக்களுக்கு வர பிரச்சனை என்ன, அதை படம் முடிக்க போகிற நம்ம ஹீரோயின் அந்த போரில் பார்க்குற சில விஷயங்கள் என்ன, அந்த போரோட கொடூரம் எந்த அளவுக்கு இருக்குது, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் சிவில் வார். சீரியஸ் ஒரு அட்டகாசமான மூவி. யூஸ்வலாக ஒரு வார் மூவினாலே ரெண்டு எதிர் நாடுகள் அவங்களுக்கு சண்டை போடுக்குவாங்க. பட் அதோட கொடூரமானது உள்நாட்டு கலவரம். ஏன்னா நம்ம மக்களே நமக்கு சண்டை போடுக்கும். அது எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். ஒரு மோசமான சர்வாதிகாரி ஒரு நாட்டோட பிரசிடண்டாக இருந்தால் அந்த நாடோட குடிச்ச வர மாறும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது சிவில் வார்ங்கிற மூவி. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் அலெக்ஸ் கார்லான். அவர் ஒவ்வொரு படமும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவருக்கும் தனியாக ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த சிவில் வாரும் கூட. சரி, இப்போ வாங்க சிவில் வாருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே அமெரிக்காவோட பிரசிடண்ட் வைப்பாங்க. இவர் தொடர்ந்து இதோட அமெரிக்காவோட 3வது பிரசிடண்ட் இருக்காரு. ஆனால் இவர் ஒரு சர்வாதிகாரி. மக்களுக்கு எதுவுமே பண்ணாமல் எல்லா படத்தையும் இன்னும் சுட்டிட்டாரு. ஆனால் தொடர்ந்து பிரசிடண்ட் ஆகிட்டே இருக்காரா. இதை பார்த்து மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதனால மக்கள் கவர்மெண்ட்டுக்கு திருப்ப ஆரம்பித்தாங்க. பிரசிடண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு கேங்கும் பிரசிடண்ட் எதிர்த்து ஒரு கேங் இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வார போயிட்டுருக்கோம். பட் அதை பற்றிலாம் நிறைய பேர் கவலையே கிடையாது. அவர் பட் டிவிலேருந்து இன்ட்ரி கொடுத்துருப்பாரு. இங்கே பாருங்க கைஸ், நான் பிரதமர் ஆனதுக்கப்புறம் அந்த நாடு அமைதியாக தான் இருக்குது. நாட்டு மக்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் கிடையாது. இந்த WF இருக்குல்ல, அவங்க தேவையான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் கூட அளந்து விட்டுட்டு இருக்காரு. பட் அப்படியே பேரல் சீன்லாம் காமிப்பாங்க. பார்த்து நாட்டு மக்கள் ஒருத்தர் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நாட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய போர் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த போர் எதுக்கு ஆரம்பிக்குது இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த மாதிரி இந்த ஆள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருப்பார்ல, இது அமெரிக்காவுக்கு நிறைய மக்கள் பிடிக்கவே இல்லை. முக்கியமாக டெக்சாஸ் அண்ட் கலிஃபோர்னியா அங்கே மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிருப்பாங்க. இந்த ஆள் சும்மா விடக்கூடாது, இவ்வளோ அதிபரே கிடையாது, இவரை கொண்டாடுன்னு சொல்லி ஒரு ஆர்மி உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஆர்மியோட பேர் தான் வெஸ்டர்ன் ஃபோர்ஸ். அதாவது ஷார்ட்டாக சுருக்கி அவர் WF சொல்லியிருப்பார். இதனால தான் அமெரிக்காக்குள்ளே சிவில் வார் போயிட்டுருக்கு. இந்த வார் நிற்கணும்னா ஒரே வார்டு தான் இருக்குது. ஒன்று வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் அவங்க போர் நிப்பாட்டணும், அப்படி இல்லைன்னா அதிபர் சாகணும். இதை பார்த்து அதிபருக்கு அள்ளி விட்டுருச்சு. நம்ம இங்கே தான் கொன்னே போட்டுறாங்க, நம்ம இங்கே சேஃபானு சொல்லிட்டு வாஷிங்டன் டிசி ஓடி போயிட்டாரு. ஏன்னா அங்கே தான் வெள்ளை மளிகை இருக்குது. அங்கே போய் சேஃப் ஒழிஞ்சிக்கிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் ஒரு மாதிரி இல்லை. மவனே ஓடனா மட்டும் விட்டுருவோமாடா, நாங்கள் அங்கேயே வந்து எனக்கு கொள்ளுவோன்னு சொல்லி இப்போ மொத்தப்படி அங்கே போயிட்டுருக்கு. இதான் அந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனை. இதில் டிவி மூலியமா ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவரோட பேர் லீ ஸ்மித்து. இவ ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அதுலேயும் முக்கியமாக அந்த நாட்டில் பிரச்சனை நடக்கும்ல, அதில் ஃபோட்டோ எடுக்கிற ஒருத்தி. இவெல்லாம் டிவியில் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நேரத்தில் கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போவா. பார்த்தா அங்கே நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆள் பிரசிடண்ட் ஆனதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு எதுவும் பண்ணவே இல்லை. மக்கள் ரோட்டில் நின்றுக்கிட்டு, சார் எங்களுக்கு குடிக்க தனியாக தாங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, தண்ணி தாங்கன்னு மக்களாக போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்களா. போலீஸ்லாம் அவங்களுக்கு எதிராக தடை நடத்திட்டு இருப்பாங்க. இதை நான் மீன் பார்த்துட்டு இருப்பா. பார்த்தோன்னா மீனுக்கு ஃப்ரெண்டாக ஜோயல் ஒருத்தருப்பார். 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது போய் கூட டோன்னு ஒருத்தருப்பான். நான் மீனும் சரி நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா. பார்த்தா அதே கூட்டத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அவளை பார்க்குறதுக்குமே ரிப்போர்ட்டமாக தான் இருக்குது. பட் இப்போ தான் வேலை செஞ்சிருப்பா போல். எப்படி ஃபோட்டோ எடுக்கனே தெரியாமல் அவட கூட்டத்துக்குள்ள போயிடுவாளா. பார்த்தா போலீஸ் மண்டல் அடிச்சிருவாங்க. இதை பார்த்து ஹீனு கஷ்டமாக இருக்கும். உடனே அந்த பொண்ணை தனியாக கூட்டி வந்து, ஏம்மா இந்த மாதிரி பக்கத்தில் போகக்கூடாதுன்னு தெரியாதா, எதுக்கு அங்கே போனேன்னு கேட்டால், அப்போ தான் அந்த பொண்ணு நம்ம மீனை பார்ப்பா. எங்கே நீங்கள் லீஸ் வித் தானே, நீங்கள் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு, நீங்களே அதை கேட்குறப்ப நான் மீனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு ஓடி வருவா. பார்த்தா மனித வெடிகுண்டு பாமை கட்டிக்கிட்டு அவள் போராட்டத்தில் போயிடுவாளா. இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அந்த பொண்ணை பிடிச்சி கீழே குனி வச்சிருவா. பார்த்தா பாம் டம்முன்னு அடிக்கும். நிறைய மக்கள் கொடூரமாக இருந்து போயிருப்பாங்க. அவ்வளோ நேரம் அங்கே இருந்த போலீஸை தெரிச்சு ஓடி போயிருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் மீன் ஓடி போய் அந்த இறந்து போயிருப்பாங்களே அவங்கள ஃபோட்டோ எடுத்துருப்பா. நான் மீன் ஃபோட்டோ எடுக்கிறத அந்த குட்டி பொண்ணு ஃபோட்டோ எடுப்பா. இப்போ எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போயிருவாங்க. பார்த்தா அவங்களுக்குன்னு தங்கறதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கும். நான் மீன் அங்கே போயிருப்பா. நான் மீனோட ஃப்ரெண்டு ஜோயல் இருக்கார்ல, இது கூட சேர்ந்து சாமின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் பார்த்தா மூத்த பத்திரிகையாளர், அதாவது சீனியர் ரிப்போர்ட்டர். 3 பேர் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரசிடண்ட் இருக்கார்ல, அவர் வாஷிங்டன் டிசி ஓடி போயிட்டாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மேபி பிரசிடண்ட் சாக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சரண்டராக வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே பிரசிடண்ட்டை ஒரு இன்ட்ரோ எடுக்கணும். அப்படி மாதிரி இன்ட்ரோ எடுத்துன்னு வச்சுக்குவேன், நம்ம டிஆர்பியில் டாப் வருவோம். நம்ம அது பண்ணியான்னு சொல்கிறப்ப சாமிக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏமா இது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி, நம்மளாம் அங்கே போவேன்னு சொன்னால் நான் மீன் அதை கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் வந்தவங்க வராட்டி போங்க, நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்கிறப்ப அந்த ஜோயல் நோத்து இருக்கல அவனும் நான் கூடாதுன்னு சொல்லுவான். இதை பார்க்குற சாமிக்கு வர வழி இல்லை. சரிம்மா நீங்கள் போகிறீங்களே, நானும் கூட வரணும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினா ஒரு ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறா இருக்கா. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அங்கே வருவா. மேடம் ரொம்ப தேங்க்ஸ், என் பேர் ஜெசி, நானும் உங்களை மாதிரி ஒரு வார் ஃபோட்டோகிராஃபரானு ஆசைப்பட்றேன், நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறப்ப அதை பார்த்து நம்ம மீன் பெருமையாக இருக்கும். பார்த்து நம்ம மீன் அந்த போராட்டத்தில் ஒரு ஜாக்கெட் கொடுத்துருப்பா.
அந்த ஜாக்கெட் திரும்ப கொடுக்குறப்ப அதில் ஒன்றும் தேவையில்ல, அது நீ வச்சுக்கோ. முக்கியமாக இனிமேல் ஹெல்மெட் எடுக்க போவில, அப்போலாம் ஹெல்மெட் கொடுக்கணும் புரியுதான்னு கேட்டால் அந்த பொண்ணு சரின்னு சொல்லுவாள். நான் மீன் சரி ரூம் போயிடுவா. பட் போனால் மனசுக்குள்ள ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு வார் ஃபோட்டோகிராஃபர். இது வரைக்கும் அவள் வாழ்க்கையில் நிறைய குடங்களை பார்த்துருப்பா. நம்ம கூட சொல்லுவோம், ஏன்டா அங்கே அவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கே, நீங்களே ஏன்டா வீடியோ எடுக்கிறீங்க ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லுவோம்ல. பட் அதுதான் இவங்க வேலையே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த போரை நிப்பாட்டுறதோ அங்கே நடக்கிற சண்டையில் போய் இன்வால்வ் ஆகிறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே நடக்கிற விஷயங்களை மக்கள் சொல்லி ஆகணும். அதுக்காக என்ன நடந்தாலும் சரி இதான் அங்கே வேலையாக இருக்கும். பட் அங்கே நடந்த கொடுறங்களாம் பார்த்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பா. சில பேர் அப்படியே கல் விட்டு அடிச்சு கொண்டிருப்பாங்க, சில பேர் உயிரோட சிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப மன உளைச்சலாக இருப்பா. அப்படியே நைட் படுத்துங்கிறா. கட் பண்ண கால் ஆயிரும். நம்ம ஹீரோயின், ஜோயல், சாமி 3 பேர் மட்டும் காரில் போகலான்னு பார்க்குறப்ப பார்த்து அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவளுக்கு காரில் இருப்பா. இதை பார்த்து ஹீரோன் கோமாயிரும். ஜோயலை கூப்பிட்டு, யோ உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, எதுக்கு அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டேன்னு கேட்டால், இங்கே பாரு அவளும் நம்மளும் ஒரு ரிப்போர்ட்டர் தான், பட் என்ன வயசு கம்மி, அவளும் நம்ம கூட வரட்டுமே, அப்போ தான் தொழில் கற்றுக்குவா, அப்போ தான் போப்போ அவளும் நம்மள மாதிரி ஆவான்னு சொல்கிறப்ப நம்ம மீனுக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை. சரி நம்ம கூட வரட்டும், பட் பிரசிடெண்ட்டாக பார்க்க போவோம்ல, அப்போ அதுக்கு முன்னாடி அவள் சேஃபாக இறக்கி விட்டணும் புரிதான்னு கேட்டால் இவங்க சேர்ந்து கூட்டி போவாங்க. இப்போ அவங்க பயணம் ஆரம்பிக்குது. இங்கேருந்து வாஷிங்டன் டிசி 857 மைலு, நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா 1000 கிலோமீட்டர் வரும். ஸோ இவங்களுக்கு கார்ட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் இவங்க போகிற ரோட்டை டாப் ஆனது காமிப்பாங்க. பார்த்தா போர் நடக்கிறதுனால காரில் ரோட்டில் இருக்கும், எல்லா காரும் எரிஞ்சு பார்க்கறக்கே சுடுகாடு மாதிரி இருக்கும். இப்போ இவங்க பாட்டு காரில் போயிட்டுருப்பாங்களா, இவங்க ஸ்டேட்டோட பார்டர் வந்துடும். இவங்க ரிப்போர்ட்டர் ஆச்சு, அவங்க பாட்டு ஐடி கார்டு காமிச்சு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக போகிற வழியில் பார்த்தா பெட்ரோல் பங்கு இருக்கும். பட் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இவங்களுக்கு தெரியவே தெரியாது. சேலம் கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்கில் போய், சார் நாங்கள் 300 தரோம், வண்டியில் பெட்ரோல் போடுங்கன்னு சொன்னால் என்னது 300 ரூபாயா, அதை வச்சு சாண்ட்விச் கூட வாங்க முடியாதுன்னு சொல்கிறப்ப, சார் நாங்கள் கெனடியன் காசில் தரோம் பெட்ரோல் போடுங்கன்னு சொன்னால் அவங்களும் பெட்ரோல் போட்டுருவாங்களா. அப்போ தான் அந்த குட்டி பொண்ணு லைட்டை எட்டி பார்ப்பா. பார்த்தா சைடில் ஏதோ குடோன் இருக்கிற மாதிரி இருக்குது. அது 2 பேரை கட்டி தொங்கிட்ட மாதிரி இருக்கும். இவ்வளோ பாத்ரூம் போதுன்னு சொல்லி நைஸாக வந்து பார்ப்பாளா. பார்த்தா பின்னாடி ஒரு ஆள் வருவான். என்ன பாப்பா யாருக்கு தெரியும் எட்டி பார்க்கலாம் பார்த்தியா, நீ எது கஷ்டப்படுற, வா நானே கூட்டி போய் காட்டுறேன்னு சொல்லி அந்த குடோனுக்குள்ளே கூட்டி போவான். பார்த்து 2 பேரும் அடியை நடிச்சு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நான் மீன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பின்னாடி இருந்திருப்பா. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி ஊருக்குள்ள வார் போயிட்டு இருக்குல்ல, அவனுக்கு பிடிச்சதை பண்ண ஆரம்பிப்பான். சில பேருக்கு ஒருத்தனை பிடிக்காம இருக்கும், இதை சான்ஸ்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதாங்க போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இங்கே இருக்கல, இவனா ஸ்கூல் டைமில் 2 பேரும் அம்பளுத்துருப்பாங்க. அந்த 2 பேரும் அடியை நடிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. இன்னும் போயிட்டுருக்கோம். நான் மீன் அவங்கள பார்த்து, சார் நீங்கள் வேணா கண்ணோட மாதம் ஒரு போஸ்ட் தாங்களே, நான் அவனை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்கிறப்ப அவனு சரி போஸ்ட் தரான். நான் மீன் ஃபோட்டோ எடுத்தாங்க வந்துட்டு இருக்கா. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு கொள்ள வாய்ப்பு இருக்குது. சார் நம்ம பாட்டு நம்ம கிடைக்காத ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடும் சொல்லி இவங்களோட காலில் போயிட்டு இருப்பாங்களா. பார்த்து அந்த குட்டி பொண்ணு அழ ஆரம்பிச்சிருவா. சொல்லப்போனால் இந்த மாதிரி வார் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்களே, அவங்களோட மனசாட்சி இருக்கக்கூடாது. எவ்வளோ கொடூரமான விஷயம் நடந்தாலும் சரி அதை கண்டுக்காம அதை ஃபோட்டோ எடுக்கணும். பட் இந்த குட்டி பொண்ணு 2 பேரும் தொங்கிட்டு இருந்தாங்களே, அதை பார்த்து பயந்து போயிருப்பா. நான் அந்த வேலைக்கு லாய்க்கில் போல, நான் எதுவும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகி அழ ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து ஹீனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தவங்க போகிற வழியில் நிறைய காரில் எரிஞ்சு போயிருக்குமா. பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் எரிஞ்சு போய் கருகி போயிருக்கும். உடனே கார் நிப்பாட சொல்லி அந்த குட்டி பொண்ணை கூட்டி போவா. பார்த்தியா இந்த ஹெலிகாப்டர் எரிஞ்சு போயிருக்கல, எங்கே நீ ஒரு ஃபோட்டோ எடு, எப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு பார்ப்போன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஃபோட்டோ எடுப்பாளா. பார்த்தா அவகிட்ட இருக்கிற கேமரா வித்தியாசமாக இருக்கும். ஹே இது இந்த ரார் கேமரா வச்சு இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறப்ப, ஆமாம் இது எங்கள் அப்போட கேமரா, எனக்கு கிஃப்டாக தான் சொல்கிறப்ப இதை பார்த்து மீன் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நைட்டு இவங்க இங்கேருந்து போக முடியாது, இங்கே தங்கிறோன்னு சொல்லி நைட் அங்கேயே தங்க ஆரம்பிப்பாங்களா. பார்த்து இப்போ அந்த டீம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட பழக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின், அப்புறம் சாமிங்கிற பெரிய இருப்பார்ல அவர், அப்புறம் ஜோயல், அந்த 3 பேர் அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசி நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்குமே இவங்களோட டீமில் ஒரு ஆளான மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக நைட் விட்டு படுத்துக்குவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலாயிரும். ஒரு பில்டிங்கில் 2 கேங்குள்ள சமையல் சண்டை போயிட்டுருக்கோம். பார்த்து பிரசிடென்ட் காரவாக இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அது இப்போ அந்த கிளிச்சலாக இருக்காங்க WF, 2 பேருக்கு சமையல் சண்டை போயிட்டுருக்கோம். இவங்களோட சப்போர்ட்டு WF தான் இருக்குது. ஏன்னா மக்களோட சப்போர்ட் தான் நமக்கு தேவை. அதனால் அவங்களோட இருந்துக்கிட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. பார்த்தா அமெரிக்க வீரர்களை அந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் இருக்குல்ல அப்படியே தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீரர்களும் அப்படி பிடிச்சி மொத்தமாக வாசல் நிற்க வைப்பாங்க. அவங்க தலையில் துணியை மாட்டி அவ்வளோதான் சாரமாக சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஈன ஃபோட்டோ எடுப்பா, அந்த குட்டி பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் கற்றுட்ருப்பா. அதுக்கடுத்து இவங்க பாட்டு கார்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு எங்கேயே தங்கி ஆகணும். அப்படி இவங்க போகிற வழியில் பார்த்தா வெஸ்டர்ன் ஃபோர்ஸ்னு ஒரு கேம்ப் இருக்கும். நம்ம ஹீரோயினாக ஐடிகளாக காமிப்பா. அங்கே நிறைய பேர் இருக்கும். நம்ம ரொம்ப பிடிக்கும். இவ தான் ஃபேமஸாக நல்லாச்சு. அவங்களும் தங்கறதுக்கு ஒரு கேம்ப் தருவாங்க.
இவ்வளோ சேர்ந்து நைட் அங்கே தங்குறா இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு அவள் எடுத்த ஃபோட்டோவில் ஃபிலிமில் பார்த்துருப்பாளா, பார்த்தா நிறைய ஃபோட்டோ கேவலமாக இருக்கும், எக்ஸ்போசர் கரெக்டாகவே இருக்காது, எனக்கு ஒழுங்காகவே ஃபோட்டோ எடுக்க தெரில, எல்லாமே கேவலமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா ஸ்டார்டிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எடுக்க 30 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ நல்லா இருந்தாலும் பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட கூட நான் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பா, பார்த்தா ஒரு ஃபோட்டோ செம்ம சூப்பராக இருக்கும். ஹேய் இது செம்ம எடுத்திருக்க, உண்மையான திறமை இருக்குன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு பாராட்டுவா. ஸோ நைட் அவங்க 4 பேரும் அந்த கேமராவோட படுத்துங்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் கலையிறோம். எங்கன்னா அவங்க கார் எடுத்துகிட்டு டிசி நோக்கி போயிட்டே இருப்பாங்களா, அப்போ அவங்க போகிற அவ்வளோ ஸ்டேட் நோக்கி போயிட்டுருப்பாங்க. அந்த ஸ்டேட்டை பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது, மக்களாம் ரொம்ப கேஷுவலாக அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்களா, இதை பார்க்குற யாருக்குன்னு புரியல. ஆமாம் நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோமா, இங்கே என்ன மக்களே இவ்வளோ கேஷுவலாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது போய் இதுக்கிட்ட பெசண்ட்டை பார்க்க போகிறாங்க, அவர் இன்ட்ரெடுக்க வாய்ப்பு இருக்குது, அவரை பார்க்குறப்ப நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போடுமே, அதுக்கு ஒரு கடைக்கு போவோன்னு சொல்லி ஒரு கடைக்கு போவாங்க. அப்போ அந்த ஜோயல் அந்த கடைக்கார லேடியை பார்த்து, மேடம் நான் ஒரு கேள்வி கேட்பேன் தப்பா எடுத்துக்காதீங்க, அமெரிக்காவில் சிவில் வார் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தாராளமாக தெரியும், பட் எங்கள் ஊருக்காரங்களாம் கண்டுக்க மாட்டாங்க, நமக்கு இடம் அவங்க இருக்கிறதே முன்னிட்டு போயிடுவோம், அந்த மாதிரி நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். சொல்லப்போனால் யாருமே நியூஸ்லாம் பார்க்குறதே கிடையாது, நியூஸை பார்த்தா தான் பிரச்சனை வரும், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் தரதில்ல, நாங்கள் பாட்டு கேஷாக இருப்போம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை வராது போலையே, சரி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி துணி வாங்கிட்டு இருப்பாங்களா. பார்த்து அந்த குட்டி பொண்ணு நான் மீன்காக ட்ரெஸ் வாங்கிடுவா, க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப மேட்சிங்க இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு ஒரு போஸ்ட் தரீங்களா, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி நான் மீன் ஃபோட்டோ எடுப்பா. நான் மீனுக்கும் இந்த இடத்த பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெளியே சாமியை பார்த்து எங்க இந்த இடமே பார்க்க சொர்க்கமாக இருக்கே, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப ரொம்ப பெருமைப்படாத, அப்படியே மேலே மாடியில் போகிறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ மாடியில் பார்ப்பா. பார்த்து 2 பேர் கண்ணோட இவங்க தலை குறிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தியா இவங்களுக்கு நம்ம இந்த ஊருக்குள்ள வந்து பிடிக்கவே இல்லை, நம்மளால அதை பிரச்சனை பயந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கடல அவங்க, நம்ம பாட்டு இங்கேருந்து போவோன்னு சொல்லி காரட்டை போயிட்டே இருப்பாங்க. இன்னும் வாஷிங்டன் டிசி போகிறதுக்கு 176 மைல் தான் இருக்குது. சரி இவங்க போட்டு ஜாலியாக காலை போயிட்டு இருப்பாங்களா. அடுத்து பார்த்தா இன்னொரு ஊர் வரும், அந்த ஊரே பார்க்க யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு ஆள் பார்த்தா நான் ரோட்டில் இறந்து போயிருப்பான், அவன் எழுந்த உடம்புல அழுகி போய் எலும்பு கூட தான் இருக்கும். இதை பார்த்து இவங்க பயந்து போயிடுவாங்க. காரில் போடாமல் வேணாமல் இருக்கிறப்ப சடனாக காரை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது, பயந்து போய் இவங்க இடத்துல ஒழிஞ்சுக்கோங்க. பார்த்தா இவங்க ஒழிஞ்சிருக்கிற அதே இடத்துல 2 சோல்ஜராக இருப்பாங்க, அவங்க பார்த்து கிளி ஷூட் போட்டு மறைஞ்சிருப்பாங்க. கைஸ் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, யார் மறைஞ்சு ஷூட் பண்ணுறான்னு கேட்டால் எங்களுக்கே தெரில, ஏதோ 2 புறம்போக்குங்க ஒரு வீடியோ ஹைஜாக் பண்ணியிருக்கு, அங்கே இருக்க ஆட்களை பிடிச்சிருக்காங்க, நாங்கள் ரொம்ப குறிப்பாக இருக்கோம், சுட்டாலும் ஷூட் பண்ணிடுவோம்னு சொல்லி கரெக்டாக குறிப்பாக ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த குட்டி பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. தினை இவங்களுக்கு காராட்ட அப்படியே போயிட்டே இருப்பாங்களா. பார்த்தா ஜோயில் தான் ரொம்ப நேரம் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லி நவீன் கார் ஓட்டிட்டு இருப்பாளா, அவனு சில படுத்து தூங்கிட்டு இருப்பான். சடனாக இவங்க காருக்கு பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோன்னு ஜஸ்ட் நார்மலாக ஒரு கார் நினச்சி போயிட்டுருக்கா, பட் பின்னாடி வந்துட்டு இருக்க அந்த காரு காடுதனமாக வந்துட்டுருக்கு. கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க பாட்டு அங்கடியும் ஓடிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஹீனுக்கு பயமாயிரும். உடனே ஜோயலை கூப்பிட்டு, ஜோயல் சீக்கிரம் எந்திரி, பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப அவனும் திரும்பி பார்ப்பான். பார்த்தா செம்ம ஸ்பீடாக இவங்களை ஓவர்டேக் பண்ண ஒரு கார் வந்துட்டுருக்கு. இதை பார்த்து உனக்கு பயமாயிரும். போச்சு எவனோ பிரச்சனை பண்ண வண்டான் போலியே, நீ எதுவும் கண்டுக்காத நார்மலாக போய்ட்டுரு, அந்த வண்டி பாஸ் ஆகிட்டு போட்டுன்னு சொல்கிறப்ப இவங்களும் அமைதியாக இருக்காங்களா. பார்த்தா பின்னாடி வந்தது கார் சைடில் வந்து நிற்கும். இவங்களும் இதை பிரச்சனை தான் பண்ண வந்திருக்கேன் நினச்சி திரும்பி வைப்பாங்க. பட் உள்ளுக்கு யாருன்னு பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு தான். நம்ம கூட படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், டோன் வந்துருப்பால, அவன் தான் வந்திருப்பான். டே டோனி பைத்தியக்கார இருப்பாள், நீயாட இது ஒரு செகண்டில் பயந்து போய்ட்டுன்னு சொல்கிறப்ப பார்த்தியா நாங்கள் அதுக்காக தான் பண்ணோம், என்ன எல்லாரும் கூட்டமாக ப்ரெசென்ட்டாக பார்க்க போகிறீங்க கேட்டால் இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் நாங்கள் இருக்கிற உனக்கு அப்புறம் திட்டின்னு கேட்டால் நீ தான் அவ்வளோ வரேன், நீங்கள் இங்கேருந்து போனீங்களே அதுக்கு முன்னாடி நைட்டு செம்மையாக குடிச்சிருந்த, நீ தான் போதில் வளரேன்னு சொல்கிறப்ப அட பாவி நானும் அவளை வச்சுட்டேன், சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் நான் உங்களோட வரோம் ஜாலியாக போவேன்னு சொல்லிட்டு நல்லா கார் விட்டு போயிட்டுருப்பாங்க. பார்த்தா அந்த டோனி இருக்கால, அவன் ஓடுற கார்லேயே இந்த பக்கம் வந்துடுவானா. இதை பார்த்து இந்த குட்டி பொண்ணு பிடிச்சி போயிடும். ஹே இது ஜாலியாக இருக்கே, நானும் அந்த காரில் போகிறேன்னு சொல்லி அவள் அந்த காருக்குள்ளே போயிடுவா. சரி 2 கார் நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். பட் அந்த டோனோட ஃப்ரெண்டு இருக்கல, அவன் தான் கார் ஓட்டிகிட்டு இருப்பான். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வேகமாக போகிறோன்னு சொல்லி அவங்க கூட வேகமாக போயிட்டு இருப்பாங்களா. இது பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே ஜெசிக்கும் ஆகாதுல்ல, உன் ஃப்ரெண்டு எப்படி போட்டான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் சமைச்சலாம் ஓட்டுவான், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி இவங்க கூட காரில் போயிட்டு இருப்பாங்களா. பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போச்சுல, அந்த காரை காணாமல் போயிடும். ஜெசிக்கு ஏதோ ஆச்சுன்னு நினச்சி இவ்வளோ வேகமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி போன அந்த காரு உடனே நின்றுட்டு இருக்கோம். அவங்கள யாரோ 2 பேர் கூட்டி போன மாதிரி இருக்குது. இதை பார்த்து உங்களுக்கு பயமாயிரும். சேனும் ஏதோ யாருக்கு தெரியாமல் அந்த இடத்த எட்டி பார்ப்பாங்க.
பார்த்தா 2 பேர் கண்ணோட அந்த குட்டி பொண்ணையும் அந்த ஃப்ரெண்டையும் முடிச்சு வச்சிருப்பாங்க. அது கூட சேர்ந்து பக்கத்துல ஒரு குழி இருக்குது. அந்த குழியில் கொத்து கொத்தா நிறைய பேர் கொண்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து இவங்களுக்கு கழுவி விட்டுருச்சு. போச்சு, வசமாக மாட்டிக்கிட்டோம். ஜெஸி வேறு குட்டி பொண்ணு, அவளை என்ன பண்ணே தெரியலையே. இப்போதைக்கு ஒரு வழியில் நம்மளே அவங்க போய் பார்ப்போம், நம்ம ரிப்போர்ட் தானே, அதை சொல்லி கூட்டி வந்துடுவோம். தாத்தா நீங்கள் மட்டும் இங்கே இருங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த சாமியோட தாத்தா இருக்கார்ல, அவர் மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க 3 பேர் அவங்க 2 பேரும் பார்த்து, சார் நாங்கள் பத்திரிக்காரங்க தான், நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வரல, இவங்க 2 பேரும் கூட பார்க்குறவங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் பாட்டு இங்கேருந்து பேருன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா இவங்க டீம்மேட்டான்னு சொல்லிட்டு ஒரே போடு தான் பார்த்தா டோனி கூட ஃப்ரெண்டாக வந்திருந்தால, அவன் அங்கேயே மரியாசாலா பக்கத்தில் தான் ஜெசிங்கிற பொண்ணு இருக்கா, அவளுக்கு அழுது விட்டுரும். எல்லாரும் சத்தம் நினச்சி பயந்து போயிடுவாங்க. சார் நாங்கள் எதாவது பண்ணோமா, எங்களை எங்கேருந்து விட்டுருங்கன்னு சொன்னால், இங்கே பாரு எங்கள் கோட்பாடில் ஒன்று அமெரிக்காங்கிறது அமெரிக்கர்களுக்கு சொந்தமானது, மற்ற நாடுகளும் கிடையவே கிடையாது. சரி ஒவ்வொருத்தன் சொந்த ஊர் சொல்லுங்கள், நான் அப்போனா தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறப்ப ஒவ்வொருத்தனும் ஊர் போய் சொல்லுவாங்களா. கடைசியில் பார்த்தா டோனி இருப்பான். டோனி பார்த்தா அமெரிக்கன் கிடையாது, அவன் ஹாங்காங் சேர்ந்தவன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து கோமாயிரும். நீங்களே ஏன்டா எங்கள் லேண்டில் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரே போடு டோனிக்கு செத்து போயிடுவான். இதை பார்த்து இவங்களுக்கு பயமாயிரும். போச்சு நம்மளே கொண்டுருவாங்கன்னு இருக்கிறப்ப அப்போ தான் ஒரு மாசன என்ட்ரி. தாத்தா வராரு, கதரோட போராடுகிற மாதிரி நம்ம மாசன தாத்தா வருவார். அவர் தான் விட்டு வந்துருப்பாங்களே. காரை எட்டு வந்து அந்த 2 பேருமே ஒரே சொருக்கு பார்த்தா இவங்க 2 பேரும் செம்ம அடி வாங்கிடுவாங்க. மிச்ச எல்லாரையும் பார்த்து சீக்கிரம் காரில் இருங்க, நான் பாட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இவங்களும் போகிறா இருக்காங்களா. பார்த்தா ஜெசிங்க அந்த குட்டி பொண்ணு இருக்கல, அவள் தவறி அந்த போனக்கிற குழிக்குள்ள விழுந்துருவா. பார்த்தா அவளை சுற்றி 100 அவ்வளோ போன இருக்கும். அந்த சின்ன வயசில் அவ்வளோ பொண்ணுங்களை பார்த்தா எப்படி இருக்கும், அவள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பா. ஜோயெல்லாம் கையை கொடுத்து அந்த பொண்ணுங்க வந்து காப்பாற்றி விட்டு போவானா. அப்போ 2 பேரும் அடிபட்டுருப்பாங்கல்ல, அவங்க கண்ணு பின்னாடி ஷூட் பண்ணிகிட்டு இருப்பான். பட் எப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த 4 பேர் தப்பிச்சிருவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு உயிரே போய்ட்டு உயிர் அந்த மாதிரி இருக்குது. சரி இவங்க போட்டு காரில் போய்ட்டு இருக்கிறப்ப அது சாமியான கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கிற ஜோயலை பார்த்து, ஜோயல் என்னால் கார் ஓட்ட முடியல, நீ வந்து கார் ஓட்டுறேன்னு கேட்டால் அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் சாமியை பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு வயிற்றில் ஒரு குண்டு பாஞ்சிருக்கும். கடைசியில் இவங்க காரட்டாங்க வந்து வரப்போ பின்னாடி ஷூட் பண்ணியிருப்பாள், அது கரெக்டாக ஒரு வயிற்றில் அடிபட்டிருக்கும். இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஒரு பின்னாடி உட்கார வச்சுட்டு ஜோயல் ஆட்ட ஆரம்பிப்பான். பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு கேம்ப் இருக்கும். சீக்கிரம் அங்கே போகணுன்னு வேகமாக காலை போயிட்டுருப்பாங்க. பட் இவங்க போகிற நேரம் நைட் நேரம். இவங்க போகிற ரோடு சுற்றி காடாக இருக்கும். காடை எரிஞ்சு தீப்பிடி செஞ்சுட்ருக்குமா. அங்கே இருக்க போயனால ஒழுங்கு ஓட்ட முடியல. பட் எப்படி ஜோயில் அடித்து பிடிச்சி பக்கத்துக்கு ஒரு கேம்ப் போயிடுவார். எப்படி ஒரு வழியாக வாஷிங்டன் டிஸ்ட்ரிக் வந்துடுவாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப லேட்டு. சாமி நேற்று நைட்டு இறந்து போயிருப்பார். இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அரச மரியாதையோட சாமி அடக்கம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த குட்டி பொண்ணு நல்லா ஆரம்பிச்சிருவா. பட் அப்போ தான் அவங்களுக்கு ஷாக்கிங் இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் அமெரிக்கன் பிரசிடண்ட் பிடிக்கிறதுக்காக விழுது வந்துருக்கும்ல, இதை பார்த்து பிரசிடண்ட் பயந்து போயிருப்பாரு. இதுக்கு மேலே விட்டா நம்மளை கொண்டால கொண்டுறாங்க, பேசாமல் சரண்டரான்னு சொல்லி அந்த சரண்டர் ஆகிட்டான். இதை பார்த்து எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஏன்னா சரண்டர் ஆகிட்டான்னா நீங்கள் நைட்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இவங்க இங்கே வந்தது பிரசிடண்ட் இன்ட்ரூ எடுக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்ததே வேஸ்ட்டாக போச்சு. நமக்காக சாமியார் உயிர் கொடுத்துருக்காரு, அவர் உயிருக்கிற மதிப்பெல்லாம் போச்சு, எல்லாம் வேஸ்ட்டுன்னு ஜோயல் புலம்பிட்டு இருப்பானா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை போகல. நைட் வரை டைம் இருக்குல்ல, வா நம்ம வெள்ளை மாளிகை போவோம், கண்டிப்பாக பெர்சண்ட்டை பார்ப்போம்னு சொல்லி நைட் அங்கே போவாங்க. பார்த்தா வெள்ளை மாளிகையில் செம்மையாக சண்டை போயிட்டுருக்கோம். மொத்த வெள்ளை மாளிகையுமே கைப்பற்றுன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் தாக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோனா அதை ஃபோட்டோ எடுப்பா, ஜெஸி அதை ஃபோட்டோ எடுப்பா. நம்ம இன்னும் முன்னாடி சொல்லியிருப்பா, இன்னும் பெர்சண்ட்டை பார்க்க வர வேணாம், இவ்வளோ விட்டு பேரும் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோனுக்கே ஜெஸி மேலே நம்பிக்கை வந்திருக்கோம். இவ்வளோ நம்ம கூட அட்டுன்னு சொல்லிட்டு தான் கூட்டி போயிருப்பாங்க. பார்த்தா செம்மையாக சண்டை போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு அதிகாரிகளும் தாக்கி வெள்ளை மொழிக்குள்ளே போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா பிரசிடண்டோட பிஏ வந்திருப்பா, காய்ஸ் நாங்கள் சரண்டர் ஆயிரும், பிரசிடண்ட் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து தரக்கூடாது, அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதை நீங்கள் போடிங்களாம் கேட்டால் என்னது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா போடின்னு சொல்லிட்டு நெத்தி போட்டில் ஒரே போடு. அந்த பிஏ எங்கேயும் மரியாசாலா. கடைசியை பார்த்தா ஒரே ரூம் தான் இருக்குது. அந்த ரூம்குள்ளே கண்டிப்பாக பிஏ இருப்பார். அவர் கைப்பற்றுவோன்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே போயிட்டுருப்பாங்களா. அப்போ அந்த ஜெஸிங்கர் குட்டி பொண்ணு இருக்கால, அவசரம் கொடுக்க நான் போய் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவள் ஃபோட்டோக்கு போவாளா. கரெக்டாக உள்ளே பார்த்து ஒரு அதிகாரி இருப்பார். ராணுவ வீரர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஜெஸியை சுடுற மாதிரி போவாரா. இதை நம்ம மீன் பாப்பா ஜெஸியை தள்ளி விட்டு அந்த குண்டு அவமதில் வாங்குவா. பார்த்தா நம்ம மீன் அங்கேயே இருந்து போயிடுவா. இது பார்த்து ஜெஸிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா நம்ம மீன் ஆசை என்ன, பிரசிடண்ட் இன்ட்ரூ எடுக்கணுங்க தான். பட் இன்ட்ரூ எடுக்காமல் வரணும் போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ அந்த ராணுவ வீரர்கள் ஒரு வழி எப்படி அந்த ஆஃபீஸில் போயிடுவாங்க. பார்த்தா பிரசிடண்ட் கீழே நடப்பார். அங்கே இருக்க ஆளுகளை பார்த்து ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப ஆமாண்டா நீ எதுவுமே பண்ணனால தான் பிரச்சனை சாப்பிடான்னு சொல்லிட்டு எல்லாம் சுட்டு தள்ளுவாங்க. கரெக்டாக ஜெஸி அங்கே வந்திருப்பா. பிரசிடண்ட்டை துடிக்கி கொள்றத அவள் ஃபோட்டோ எடுப்பா. இதுக்கடுத்து நம்ம ஹீரோட லெகசியை அவள் தான் கேரி பண்ண போகிறா. இந்த மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவள் கடைசியாக பிரசிடண்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறதோட சிவில் வாருங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.